Good morning students. Welcome to GBK Academy Mains Answer Writing and Current Affairs session. இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபவுட் தி எலக்டரல் பாண்ட்ஸ். சரிங்களா? ஸோ இந்த எலக்டரல் பாண்ட்ஸ் அப்படிங்கிற சிஸ்டம் வந்து இப்போ ரீசெண்டாக சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் ஆகி அதை வந்து கேன்சல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எலக்டரல் பாண்ட்ஸ் அப்படிங்கிறது போத் ஃப்ரம் ப்ரிலிம்ஸ் ஆஸ் வெல் அஸ் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டாப்பிக்காக வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ அதான் வந்து இன்னைக்கு கிளாஸில் பார்க்க போகிறோம். இந்த எலக்டரல் பாண்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்ப்போம். இந்த எலக்டரல் பாண்ட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா தீஸ் ஆர் ஆல் மணி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் சச் அஸ் ப்ராமிசரி நோட்ஸ் ஆர் செக்ஸ். சரிங்களா? ஸோ ஒரு ப்ராமிசரி நோட்ஸ்னால் உறுதி பத்திரம் அப்படின்னு சொல்லலாம், இல்லாட்டி வந்து செக். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இன்னொருத்தருக்கு காசு கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி செக்காவோ இல்லாட்டி இந்த மாதிரி உறுதி பத்திரமாவோ வந்து பார்த்தீங்கன்னா நான் உனக்கு 1000 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உறுதி பத்திரத்தில் எழுதி கொடுக்குறோம் அப்படின்னா அந்த பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா அதை கொடுப்பாங்க. சரிங்களா? இதான் வந்து எலக்டரல் பாண்ட்ஸ். சரிங்களா? எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீஸ் ஆர் ஆல் மேட் அஸ் அ கான்ட்ரிபியூஷன்ஸ் கிவன் பை இண்டிவிஜுவல்ஸ் ஆர் கார்ப்பரேட் கம்பெனிஸ் டு த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். சரிங்களா? அரசியல் கட்சிகளுக்கு நிதியோடைய தேவை வந்து இருக்கும். சரிங்களா? தே நீட் ஃபண்ட் டு ரன் ஏ பொலிட்டிக்கல் பார்ட்டி. சரிங்களா? ஸோ அப்போ இந்த அரசியல் கட்சிகளுக்கான நிதி யார்ட்டு வந்து வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட இருந்தோ இல்லாட்டி பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா டொனேஷன்ஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? தானம் வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? இந்த மாதிரி நான் அவங்க அரசியல் கட்சிக்கு நான் இவ்வளோ டொனேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அந்த மாதிரி டொனேட் பண்ணுறத இந்த மாதிரி எலக்டரல் பாண்ட்ஸ் உறுதி பத்திரமாவோ இல்லாட்டி செக்காவோ பேங்க் வழியாக தான் கொடுக்கணும் அப்படி சொன்ன சிஸ்டம் தான் இந்த எலக்டரல் பாண்ட் ஸ்கீம். சரிங்களா? ஓகே, இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸை எங்கே பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா தீஸ் கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து ஒரு ஸ்பெசிஃபைடான எஸ்பிஐயோட பிரான்ச். சரிங்களா? ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய சில கிளைகளில் மட்டும்தான் வந்து இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வந்து ஒத்துக்கொள்ளப்படும். சில எல்லா பேங்க்ஸையும் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. செலக்டான எஸ்பிஐ பிரான்ச்சில் மட்டும் தான் ஏற்றுப்பாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வரக்கூடிய கேள்விகளாக வந்துருக்கும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் இல்லாமல் இது நம்ம வருஷம் ஃபுல்லாக வந்து நம்ம டொனேட் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ ஜனவரி, ஏப்ரல், ஜூலை, அக்டோபர் சில இந்த மாதங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் 10 நாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெஷலைஸ்டு விண்டோ வந்து ஓப்பன் ஆகிருக்கும். சில இந்த பேங்க்ஸை வந்து ஸ்பெஷலைஸ்டு விண்டோ ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அந்த காலகட்டத்தில் தான் வந்து போயிட்டு நம்ம இந்த டொனேஷன்ஸை பண்ண முடியும். சரிங்களா? ஸோ நான் இப்போ சொன்னது எல்லாத்தையும் இங்கே டயக்ராமாக போட்டிருக்கேன். ஒரு இண்டிவிஜுவலோ இல்லாட்டி ஒரு கார்ப்பரேட் கம்பெனியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஒரு அரசியல் கட்சிக்கு டொனேட் பண்ணணும்னு சொல்லிட்டு விருப்பப்பட்டாங்கன்னா அவங்க போயிட்டு அந்த பணத்தை வந்து எஸ்பிஐ பேங்க்கில் செலுத்தலாம். சரிங்களா? இந்த அக்கௌண்ட் ஆஃப் தி பொலிட்டிக்கல் பார்ட்டி அந்த கட்சியோடைய அக்கௌண்ட்டில் போயிட்டு அந்த மணியை வந்து டெபாசிட் பண்ணுவாங்க இந்த ஃபார்ம் ஆஃப் செக் ஆர் ப்ராமிசரி நோட். சரிங்களா? இதை பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா என்ன டினாமினேஷனில் பண்ணணும் அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். சரிங்களா? 1000 ரூபா, 10,000 ரூபா, 1 லட்சம், 10 லட்சம், அதுக்கப்புறம் 1 கோடி ரூபா. சரிங்களா? இந்த டினாமினேஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த டெபாசிஷனை பண்ண முடியும். சரிங்களா? இதுவுமே வந்து ஒன்ஸ் அகெயின் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வரக்கூடிய கேள்வி. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டெபாசிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெபாசிட் பண்ணதுலேருந்து 15 நாளைக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரசியல் கட்சி அந்த காசை வந்து பார்த்தீங்கன்னா என்கேஷ் பண்ணி அதாச்சும் வெளியே எடுத்து அவங்களுடைய செலவுகளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதான் வந்து இந்த எலக்டரல் பாண்ட் ஸ்கீமுடைய ஒரு ஹாலிஸ்டிக்கான வியூ. ஓகே, எல்லா அரசியல் கட்சிகளும் இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் மூலயமா நிதி பெற முடியுமா அப்படின்னா அதுக்கும் வந்து ஒரு கண்டிஷன் வச்சுருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ரிஜிஸ்டர்ட் அண்டர் செக்ஷன் 29 ஆஃப் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட். சரிங்களா? இந்த மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சட்டத்தில் செக்ஷன் 29ல் ரிஜிஸ்டர் ஆகிருக்கணும் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். சரிங்களா? அந்த கட்சிகள் மட்டும் தான் பெற முடியும். அது மட்டும் இல்லை அந்த அரசியல் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக நடந்த பொது தேர்தலில் அட்லீஸ்ட் 1% வாக்குகளையாச்சும் பெற்றிருக்கணும். சரிங்களா? ஸோ இந்த 2 க்ரைட்டீரியாவை தான் வச்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரிஜிஸ்டர்டு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இருக்கணும். ரெண்டாவது வந்து 1% வாக்கை வந்து கடைசியான ஜெனரல் எலெக்ஷன்ஸில் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி பணத்தை வந்து பார்த்திங்கன்னா அவங்க எலக்ட்ரல் பாண்ட் ஸ்கீம் மூலமா பெற இயலும். சரிங்களா? இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் அப்படிங்கிறது எதுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வர்றதுக்கு முன்னாடிலாம் எப்படி இருந்துச்சுன்னா நம்ம டேரெக்டாக இப்போ ஒரு கட்சிக்கு விருப்பப்படுறோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேரடியாக அந்த கட்சிக்கு போயிட்டு அந்த பணத்தை செலுத்த முடியும். சரிங்களா? கட்சியோட டேரெக்டாக அந்த கட்சி பொறுப்பாளர்கிட்டையோ இல்லாட்டி கட்சியோட அக்கௌண்ட்லேயோ பார்த்தீங்கன்னா செலுத்த முடியும். சரிங்களா? ஸோ ஆனால் இந்த பர்பஸ் ஆஃப் எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வந்து எதுக்காண்டி பண்ணுறாங்கன்னு பாருங்கள். 2018 இது வந்து லான்ச் ஆகுது. சரிங்களா? எலக்ட்ரல் பாண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி எல்லாமே நான் சொன்ன மாதிரி நேரடியாக கட்சியில் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. 2018 இது எதுக்காண்டி லான்ச் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா டு க்ளீன்ஸ் பொலிட்டிக்கல் ஃபண்டிங். சரிங்களா? ஒரு அரசியலுக்கான நிதியை வந்து பார்த்தீங்கன்னா அதை சுத்தப்படுத்துகிறாங்கன்னா இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு பணத்துடைய புழக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா தடை செய்கிறாங்க. சரிங்களா? கருப்பு பணத்துடைய புழக்கத்தை தடை செய்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ ஒரு எம்என்சி கம்பெனி இருக்குது. சரிங்களா? ஒரு பெரிய கம்பெனி இருக்கிறாங்க. அவங்க வந்து இந்த டேக்ஸ் கட்டாமல் சில பணம் வச்சுருப்பாங்க. சரிங்களா? ஸோ வரியிலேருந்து பார்த்தீங்கன்னா சில பணத்தை வந்து செலுத்தாமல் வச்சுருப்பாங்க. அதை தான் வந்து நம்ம பிளாக் மணி அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? வரிக்கு உட்படுத்தாத அந்த பணத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் மணி அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இப்போ இந்த பணத்தை வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க தங்களுக்கு விருப்பமான அரசியல் கட்சிக்கு சரிங்களா? ஸோ தங்களுக்கு விருப்பமான அரசியல் கட்சிக்கு எங்கே நிதியாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிடுறாங்க. சரிங்களா? ஸோ இது கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த அரசியல் கட்சி இவங்களுக்கு நிதி கொடுத்துட்டாங்க. ஸோ திருப்பி யாருக்கு ஃபேவரபுளாக நடந்துப்பாங்க, அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் யாருக்கு ஃபேவர் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த எம்என்சி கம்பெனிக்கு ஃபேவர் பண்ணுவாங்க. சரிங்களா? இதான் வந்து அதனுடைய ஒரு ப்ராடான வியூ. சரிங்களா? ஸோ எம்என்சி சம்பாதிக்கிற கருப்பு பணம் இந்த மாதிரி அரசியல் கட்சிகளுக்கு நிதியாக கொடுக்கறது மூலமா அது வந்து ஒயிட் மணியாக மாறுது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒயிட் மணியாக மாறுது. ஸோ இதை தடை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரல் பாண்ட் ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள், இந்த எம்என்சி டொனேட் பண்ணணும் அப்படின்னா எங்கே போய் தான் டொனேட் பண்ண முடியும்? ஒரு எஸ்பிஐ பேங்க். அப்போ பேங்க்குள்ளே போச்சு அப்படின்னா பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டொனேட் பண்ணுறீங்க அப்படின்னா பேங்க் வந்து கணக்கு காட்டணும். இந்த காசு எங்கேருந்து வந்துச்சு எல்லாமே வந்து நீங்கள் கணக்கு காட்டினா மட்டும்தான் அந்த கட்சிக்கு செலுத்த முடியும். இதனாலேயா இந்த கருப்பு பணத்துடைய புழக்கம் தடை செய்யப்படுது. சரிங்களா? இதுதான் வந்து இந்த 2018 இது அறிமுகம் செய்யப்பட்ட அதோடைய நோக்கமாக இருந்துச்சு, டு கிளீன்ஸ் அ பொலிட்டிக்கல் ஃபண்டிங். சரிங்களா? ஸோ இந்த அரசியல் கட்சிகளுக்கான நிதியை வந்து பார்த்தீங்கன்னா சுத்தப்படுத்துதல். ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா டு பிரிங் டிரான்ஸ்பரன்சி இன் எலக்ட்ரல் ஃபண்டிங். சரிங்களா? ஸோ வந்து ஒரு வெளிப்படைத்தன்மையை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் வந்து இதை கொண்டு வரப்பட்டிருக்காங்க. மூணாவது டு என்கரேஜ் கேஷ்லெஸ் டிஜிட்டல் எக்கானமி. நான் சொல்லியிருந்தேன் எய்தர் ப்ராமிசரி நோட்ஸாவோ இல்லாட்டி செக்காவோ இல்லாட்டி டிஜிட்டல் டிரான்சாக்ஷனாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பேங்க் அக்கௌண்ட்டில் செலுத்த முடியும். சரிங்களா? இதன் மூலயமா கேஷ்லெஸ் டிஜிட்டல் எக்கானமியும் ப்ரொமோட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கருதுனாங்க. சரிங்களா? இந்த காரணத்தினாக தான் 2018 இந்த எலக்ட்ரல் பாண்ட் ஸ்கீம் வந்து அறிமுகம் செய்யப்பட்டுச்சு. இப்போ அறிமுகம் செய்யப்பட்டாலும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து பிரச்சனைக்குரிய விஷயமா இருந்துச்சு. சரிங்களா? அதில் ரொம்பவுமே வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம்ஸ் வித் எலக்ட்ரல் பாண்ட் ஸ்கீம். சரிங்களா? அனானிமிட்டி ஆஃப் த டோனார் இஸ் ப்ரிசர்வ்டு. சரிங்களா? அனானிமிட்டி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ரகசியம். சரிங்களா? ஸோ ரகசியம் பாதுகாக்கப்படும். யாருடைய ரகசியம் பாதுகாக்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டோனார். சரிங்களா? இந்த கட்சிக்கு யார் டொனேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற இவங்களுடைய தகவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளிப்படையாக தெரியாது. சரிங்களா? ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டேரெக்டாக ஒரு அக்கௌண்ட்டில் போய் போடுவீங்க. அந்த அக்கௌண்ட்லேருந்து நேரடியாக அந்த கட்சி காசு எடுத்துக்கலாம். ஆனால் யார் டொனேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த வெளியில் சொல்ல மாட்டாங்க. சரிங்களா? ஏன் அப்படி வச்சுருக்காங்க? அவங்க கவர்மெண்ட் அதுக்கு சொன்ன காரணம் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரிலையன்ஸ் வந்து இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? ரிலையன்ஸ் கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா எஸ்பிஐ மூலமா ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு டொனேட் பண்ணுறாங்க. சரிங்களா? பிஜேபிக்கு டொனேட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோம். சரிங்களா? இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டொனேட் பண்ணுறாங்க. ஆனால் சப்போஸ் இந்த எலெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா பிஜேபி ஜெயிக்கலை, காங்கிரஸ் தான் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு வச்சுட்டிங்க அப்படின்னா காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் பார்ப்பாங்க யாரெல்லாம் பிஜேபிக்கு டொனேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்ப்பாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கெடுதல் நினைப்பாங்க. சில ஃபேவரபுளாக இருக்க மாட்டாங்க. அப்படி ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் எந்த கட்சி டொனேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வெளிப்படையாக சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனானிமிட்டி பாதுகாக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரிங்களா? இந்த ரகசியம் பாதுகாக்கப்படும் சொல்லி சொன்னாங்க. சரிங்களா? ஸோ யார் அந்த டொனேர் அப்படிங்கிறத யாருக்குமே சொல்ல மாட்டான். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனையாச்சு. ஸோ சுப்ரீம் கோர்ட் ரீசெண்டாக இந்த காரணத்தை சொல்லி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலக்டரல் பாண்ட் ஸ்கீமை தடை செஞ்சாங்க. சரிங்களா? என்னன்னு பார்த்தீங்கன்னா வயலேஷன் ஆஃப் ரைட் டு இன்ஃபர்மேஷன் அண்டர் ஆர்டிகல் 19(1)(a). சரிங்களா? ஆர்டிகல் 19(1)(a) என்னென்னு பார்த்தீங்கன்னா ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். சரிங்களா? பேச்சு மற்றும் கருத்து சுதந்திரம். அதுக்கு கீழே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் எதுக்காக கொண்டாடப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரன்சி, வெளிப்படைத்தன்மை. சரிங்களா? ஆனால் இதில் என்ன பண்ணுறாங்க, இந்த ரகசியம் பாதுகாக்கிறேன் அப்படிங்கிற பேரில் யார் டொனேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்ல மாட்டுறாங்க. சரிங்களா? ஸோ இதனால் ரைட் டு இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கேள்விக்குறியாகுது. சரிங்களா? ரெண்டாவது நாட் ப்ரப்போர்ஷனலி ஜஸ்டிஃபைட் டு கர்ப் பிளாக் மணி. சரிங்களா? ஸோ இதில் யார் அந்த டொனேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்லாத காரணத்தினால இந்த கருப்பு பணத்துடைய புழக்கம் வந்து இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? எப்படின்னு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ எந்த கட்சி எந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா டொனேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொல்லலை. சரிங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அக்கௌண்ட்ஸு எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சரிபார்க்க முடியாது. சரிபார்க்கலை அப்படின்னா அந்த கருப்பு மணி திருப்பி உள்ளே வந்துக்கிட்டே தான் வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால் கருப்பு பணத்தோடைய அந்த புழக்கம் இன்னுமே வந்து கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த எலக்ட்ரல் பாண்ட் ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய ஜஸ்டிஃபிகேஷனை சரியாக வைக்கலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மூணாவது காரணம் அன்லிமிட்டெட் கார்ப்பரேட் டொனேஷன்ஸ் வயலேட் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ். சரிங்களா? இவ்வளோ தான் டொனேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு லிமிட்டுமே ஃபிக்ஸ் பண்ணலை. சரிங்களா? ஸோ நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஒரு கார்ப்பரேட் கம்பெனி ஒரு அரசியல் கட்சிக்கு டொனேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்படின்னா ஒரு நடுநிலையான ஒரு தேர்தல் நடக்காது. சரிங்களா? ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பெரும் முதலாளிகளும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த கட்சி ஜெயிக்குதோ அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா காசை போட பார்ப்பாங்க. சரிங்களா? அப்போ இன்னொருத்தருக்கு அப்போசிஷன் பார்ட்டிக்கோ ஒரு சின்ன கட்சிக்கோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஃபேவரபுளாக இருக்காது ஒரு எலெக்ஷனில். சரிங்களா? அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக இது வந்து ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனுக்கு தடையாக வந்து இருக்குது. சரிங்களா?
ஸோ சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த அமெண்ட்மெண்ட்ஸ் டு செக்ஷன் 29C ஆஃப் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் வாஸ் ஸ்குவாஷ்ட். சரிங்களா? இந்த சட்டம் என்ன சொல்லுது, இந்த அமெண்ட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா 20,000க்கு மேலே யாரெல்லாம் டொனேட் பண்ணியிருக்காங்களோ, சரிங்களா, 20,000க்கு மேலே யாரெல்லாம் டொனேட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுடைய தகவல்கள் வந்து பார்த்தீங்கன்னா தரப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? த இன்ஃபர்மேஷன் ஆஃப் தோஸ் ஹூ வாஸ் டொனேட்டட் above 20,000 would not be disclosed அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? ஆனால் இனிமேல் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா எல்லா டொனேஷன் made under about 20,000 should be disclosed. யாரெல்லாம் வந்து 20,000க்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டொனேட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுடைய தகவல்களை எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? ஸோ இதான் வந்து இதற்கான காரணமாக இருக்குது. சரிங்களா? ஸோ ஆக்சுவலாக இந்த கேஸை போட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ், ADR அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த அசோசியேஷன் ஃபார் இது வந்து ஒரு NGO. சரிங்களா? ஸோ இந்த NGO தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரிப்போர்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நடந்த எலக்ட்ரல் பாண்ட் கான்ட்ரிபியூஷன்ஸில் பிஜேபிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 5,272 crores வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் மூலமா வந்திருக்கு. இது காங்கிரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 952 crores வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. சரிங்களா? இந்த மாதிரி டேட்டாஸ்லாம் வந்து நீங்கள் எக்ஸாம்ஸில் வந்து யூஸ் பண்ணலாம். ஈவன் கட்சியோட பெயரே கூட யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இது வந்து இட் இஸ் நாட் அன் அஃபென்சிவ். சரிங்களா? இது எல்லாமே ரிப்போர்ட்டாக வந்து வந்திருக்கு. சரிங்களா? அதனால் நீங்கள் பயன்படுத்தலாம். சரிங்களா? ஸோ இவ்வளோ பெரிய பணம் யார்கிட்ட வந்துச்சு, எதன் வழியாக வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஆதாரமே இல்லை. சரிங்களா? ஸோ இதன் மூலயமா கருப்பு பணத்துடைய புழக்கம் இன்னும் ஜாஸ்தியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ADR வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த ADR தான் வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் கண்டெஸ்ட்டும் பண்ணியிருந்தாங்க. இதன் அடிப்படையில் தான் சுப்ரீம் கோர்ட் இந்த எலக்டரல் பாண்ட் ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா ரத்து செய்கிறாங்க. சரிங்களா? ஓகே, அப்போ இதுக்கு என்ன தான் தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த நிறைய கமிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. சில என்ன சஜஸ்ட் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்திரஜித் குப்தா கமிட்டி 1998 அண்ட் தென் லா கமிஷன். சரிங்களா? இவங்களும் என்ன சஜஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட் ஃபண்டிங் ஆஃப் எலெக்ஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸ்டேட் ஃபண்டிங் ஆஃப் எலெக்ஷன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா அரசாங்கமே வந்து பார்த்தீங்க ஸ்டேட்னா வந்து இங்கே கவர்மெண்ட். சரிங்களா? ஸோ கவர்மெண்ட்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுக்கு நிதி ஒதுக்குவாங்க. சரிங்களா? எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க எலெக்ஷன்ஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கு. சரிங்களா? எலெக்ஷனுக்கான ஃபண்ட் எல்லாமே வந்து இந்த அரசாங்கமே கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இனிமேல் கட்சிகளுக்கு வந்து யாருமே அதை டொனேட் பண்ணக்கூடாது. இவங்களுக்கான செலவுகள் எல்லாத்தையும், அதாச்சும் தேர்தல் செலவுகள் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட்டே கொடுக்கும். அப்படின்னா அரசாங்கம் கொடுக்குறாங்க அப்படின்னா எல்லா கட்சிக்கும் ஈக்குவலாக கொடுக்க போகிறாங்க. எந்த ஒரு கட்சிக்குமே பாரபட்சம் காட்டாமல் எல்லா கட்சிக்குமே ஈக்குவலாக கொடுப்பாங்க. அப்போ எல்லா கட்சிக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சமமான வாய்ப்பு வந்து வழங்கப்படும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த இந்திரஜித் குப்தா கமிட்டி அண்ட் தென் லா கமிஷன் 1998 சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இது வந்து இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படலை. பட் இது வந்து ஒன் ஆஃப் தி சொல்யூஷனாக நம்ம கோட் பண்ணலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், சொல்யூஷன் சொல்கிறப்ப நம்மளுடைய சொந்த கருத்துக்களை சொல்கிறத விட இந்த மாதிரி கமிட்டி ரிப்போர்ட், லா கமிஷன் ரிப்போர்ட்லாம் சொன்னீங்க அப்படின்னா இட் வுட் பி அ மச் வேலிட் திங் டு டூ. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எலக்ட்ரல் பாண்ட் ஸ்கீம். சரிங்களா? ஸோ இது ஏன் இதில் என்ன இருந்துச்சு, என்ன ஸ்குவாஷ் பண்ணாங்க, சரிங்களா, இதில் என்ன பிரச்சனைகள் இருந்துச்சு எல்லாமே சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ ஃபர்தரான இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.